ஹலோ வியூவர்ஸ், எனது அன்பான தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது ஜல்லிக்கட்டு தான் ஹாட் டாப்பிக்காக தமிழ்நாட்டில் இருந்துட்டு வருது. அது ஏன்னா கிட்டத்தட்ட 2000 வருஷமாக கொண்டாடின ஒரு விழாவை யாரோ ஒரு வந்தேரி சொன்னனால அது நிப்பாட்டினது தான் ஒரு பெரிய கொடுமையான விஷயம். இப்போது இதனால் தமிழக மக்கள் என்னென்னலாம் துன்பப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியறதே கிடையாது. அதைத்தான் இந்த சிம்பு பேட்டியை யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலன்னா தயவு செஞ்சு பாருங்க. தமிழன் என்ற உணர்வு உங்களுக்கு தானாகவே வரும். நார்மலாக மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள்னா என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, எது சொன்னாலும் ஈஸியாக எடுத்துக்குவாங்க, எது சொன்னாலும் ஃப்ரீயாக விட்டுருவாங்க, அதே நேரத்தில் சும்மா போராடுவாங்க, நம்ம வாய் அடைக்கிற மாதிரி ஏதாவது சொன்னால் வாய் அடைச்சிக்குவாங்க. இப்படி தான் இது வரைக்கும் நிலவிக்கிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திற்கு உள்ளேயே இருப்பவர்களால் வெளியில் தமிழரின் நிலைமை என்ன என்று தெரியாத சூழ்நிலை கூட நிலவலாம். இப்போ மத்திய அரசு வேலையா வெளிமாநிலத்துல போய் வேலை செஞ்சீங்க அப்படின்னா அங்கே ஹிந்தி பேச சொல்லி உயிரை வாங்குவான். அதே இது நாம தமிழ் பேசுங்கன்னு அன்பா சொன்னா அதை தவறுன்னு எடுத்துக்குவாங்க. இதுதான் அவங்களோடது. மேலும் ஆரியர்கள் ஆதிக்கம் அப்படிங்கிறது இதைத்தான் சொல்லுவாங்க. ஒரு நாட்டை முன்னேற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நாட்டு மக்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கணும். அது இல்லாம வெளிநாட்டுக்கு போய் சுற்றுப்பயணம் சுற்றுவதால் என்ன உபயோகம் என்றே கேட்கிறார்கள். இப்போது கேரளாவிற்கு போய் ஓணம் பண்டிகை அப்போ யானைகள் நிறைய நிற்கும். யானைகள் அதிக நேரம் நிற்பதால் கால் வலிக்கிறது. அது மிருகவதை தான். யானை மேல் ஆள் உட்காருவதால் யானை வெயிட்டை தாங்குது, அதனால அதை தடை பண்ண வேண்டும் என்று சொல்ல முடியுமா? இதே மாதிரி காசியில அகோரிகள் பிணத்தை சாப்பிடுகிறார்கள், இது மனித இனத்திற்கு கேவலமானது அப்படின்னு அவங்கள தடை பண்ண முடியுமா? அதெல்லாம் தடை பண்ணாம ஏன் நம்மளோட இதை மட்டும் தடை பண்றாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய மார்க்கெட், மிகப்பெரிய லாபம். தற்காலிக லாபத்திற்காக பல வருட கலாச்சாரத்தையும் எதிர்காலத்தையும் சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தான் ஆட்சி கைக்கு வந்தால் என்ன வேண்டுமென்றாலும் பண்ணுவோம், நாட்டிற்காகத்தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வையில மிக கேவலமா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 2000 ரூபா நோட்டு விஷயம் மாதிரி. எப்படி 2000 ரூபா நோட்டு மக்களுக்கே கிடைக்காத போது கட்டுக்கட்டா அங்க இன்னொரு வீட்டுல கிடைச்சது? இது எல்லாமே மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டுங்கிறது வீர விளையாட்டு மட்டுமல்ல, தமிழரின் உணர்வு. விஷால் போன்ற சில நடிகர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். கேட்டால் இந்த மாதிரி விலங்குகளை ஓட விட்டு அதோட மிதில்ல தொங்கி அதை கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு அவர்களுடைய ரசிகர்களே என்ன சொல்றாங்கன்னா, உங்க படத்தை நாங்க பார்க்கறத விடையா இதெல்லாம் கொடுமை அப்படின்லாம் வேற கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஒரு வேடிக்கையான விஷயம். தமிழக மக்களே, இதுதான் தமிழனின் அழிவின் ஆரம்பம். ஆரம்பமே அனைத்திற்கும் அடித்தளம். இந்த ஆரம்பத்தை உனக்கு சாதகமாக்கிக் கொள்கிறாயா அல்லது உன் சந்ததிகளுக்கு கேவலத்தை விட்டு செல்கிறாயா என்பதை பொறுத்துதான் உனது வாழ்வும் உனது மனமும் இருக்கிறது. உனது மானம் போகாமல் இருக்க வேண்டுமென்றால், நீ மானத்தோடு வாழ வேண்டுமென்றால் நீ நேர்மையாக இரு. நீ உனது உரிமைக்காக போராடு. உரிமைக்காக குரல் கொடுத்து செத்தாலும் பரவாயில்லை, சேகுவேரா போல். சேகுவேரா மட்டுமல்ல, சுபாஷ் சந்திர போஸ் இப்படி தனது கருத்துக்களில் தவறாமல் நின்ற எத்தனையோ பேர் தான் இறுதியில் ஜெயித்துள்ளார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை அண்ணா, காங்கிரசின் ஆதிக்கம் ஒழிய அண்ணா ஒரு புது மறுமலர்ச்சி புரட்சியையே செய்தார். அதனால் தான் தற்போது திராவிட கட்சிகள் வந்தன. அண்ணா மட்டும் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்திருக்கிறது. சில சுயலாபத்திற்காக செயல்படும் தலைவர்களை நாமே தேர்ந்தெடுத்ததால் தான் இந்த பிரச்சனைகள் வருகின்றன என்றும் மக்கள் கருதுகின்றனர். இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்கள். இனியாவது தமிழரின் நிலையை யோசித்து பாருங்கள். நாம் சென்டிமெண்ட்டுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சிந்தித்து செயல்படுங்கள். தமிழரின் வாழ்வு தமிழர் கையில் தான் உள்ளது. ஆன்லைனில் உட்கார்ந்து நமது பதிவுகளை பதிவு செய்வதாலோ அல்லது தெரு தெருவாக ஊர்வலம் செல்வதாலோ இதற்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. புரட்சி நம் மனதில் விதைக்கப்பட வேண்டும், மண்ணில் அல்ல. தயவு செய்து இதை புரிந்து கொண்டு ஒரு தமிழனாக உங்களது உணர்வுகளை பதிவு செய்யுங்கள் உங்களது வாழ்க்கையில். மிக்க நன்றி, வணக்கம்.